வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நான் செய்ய போகிறது கெளுத்தி மீன் குழம்பு. அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி ஆற்றுல பிடிச்ச கெளுத்தி மீன் கிடச்சிருக்கு. இந்த கெளுத்தி மீன் பொதுவாக ஆறு ஏரி கம்மாயில் தான் நிறையா இருக்கும். இதை பிடிச்ச உடனே கிராமத்து மக்கள் எப்படி உடனே கழுவி குழம்பு வைப்பாங்களோ அதே மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கெளுத்தி மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வைக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரணுன்னா புளிப்பு காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மீன் போட்ட உடனே மீன் குழம்புல இருக்கிற புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையுமே இந்த மீன் இழுத்துரும். அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும். அதனால் அதிக அளவு புளி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 100 கிராம் அளவுள்ள புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைக்கிறதுக்கு அரிசியை கழுவுன கழநீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கும் பொருட்கள் கடுகு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வற்றல் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், குழம்புக்கு தேவையான மசாலாக்கள்: 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்டில் வறுத்து அரைச்சி செஞ்சு வச்சுருக்கேன். மல்லித்தூள், இந்த மசாலா பொடி எல்லாமே வீட்டில் வறுத்து அரைச்சது. 2 தக்காளியை கையால் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1-2 அரைச்சிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்புல போடுறதுக்கு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். மீனை நல்லா உரசிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கழநீர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம் அரைத்த விழுது, தக்காளி பிசைஞ்சு வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது கைகளாலே நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இப்போவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் கீறி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து விட்டுறலாம். சட்டி காஞ்சிருச்சு. அதில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய் வற்றலை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரைத்து வைத்த மீன் குழம்பை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மீனை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பு அப்படியே ஸ்லோலே வைங்க. இதெல்லாம் நல்லா வெந்து அதோட ஜூஸ் பூரா இறங்கி குழம்புல அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு முடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மீனுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இது கெளுத்தி மீனை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது போன்ற டிஃப்ரெண்ட்டான சமையல் குறிப்புகள் பார்ப்பதற்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.